பட்டை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 250 ml கப்பில் வந்து கரெக்டாக 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 200 கிராம் வரும். ஸோ இது ஜல்லடையில் மாற்றிட்டு கடலைப்பருப்பு இந்த கப்பில் மெஷர் பண்ணோன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் 100 கிராம் தான் வரும். ஸோ 1.5 கப் வந்து 150 கிராம். ஸோ 150 கிராம் சேர்க்கணும். நான் அதை தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு கொட்டி மெஷர் பண்ணி 150 கிராம் சேர்த்துக்கிட்டேன். கப்புனா நீங்கள் 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சிடணும். ஜலிச்சதுக்கு அப்புறமா இதில் உப்புக்கு வந்து நான் வந்து 4 கிராம் சேர்த்துருக்கேன். 4 கிராம் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா 3 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா காரம் ஏதாச்சும் வேணும்னா சில்லி தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் வந்து கரெக்டாக 50 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரு 52 கிராம்ஸ் வந்துச்சு. இந்த பட்டரை வந்து இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த பட்டர் மாவு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா 152 ml தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ மெஷரிங் கப்பில் நான் மெஷர் பண்ணல. நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன்னு மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன். கரெக்டாக 152 ml கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். சுடு தண்ணி இல்லை, நார்மல் வாட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போது இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து முறுக்கு ப்ரெஷரில் நம்ம ஆயிலெலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்படியே நம்ம வந்து பிச்சு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டுட்டு எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற்றி வச்சுடுங்க. ஸோ ஹீட் ஆனோம் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண போது இந்த மாதிரி வரும். ஷேப் வந்து உங்களோட இஷ்டம். மோஸ்ட்டாக பட்டர் முறுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷேப் போட்டிருக்கேன் நான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா செக் பண்ணேன். இந்த மாதிரி உள்ளே போட்டோன்னே அப்படியே மேலே வந்து மிதங்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு முறுக்கு ப்ரெஷரில் மாவு எவ்வளோ உள்ளே போட போகிறீங்களோ அந்த எண்ணெய்க்குள்ளே ப்ரெஸ் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடணும். அதாவது ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண போதே இதெல்லாம் உடஞ்சிடும் உங்களுக்கு. அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் கலர் வந்து உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துக்கலாம். பபிள்ஸ்லாம் போட போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அப்புறம் கம்மியாகிடும். 2 சைட்லேருந்து உங்களுக்கு இந்த முறுக்கோட 2 சைட்லேருந்து மட்டும் உங்களுக்கு பபிள்ஸ் வரும். அப்போயும் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. ஹாய், நான் வந்து இன்றைக்கி வந்து 2 மெஷர்மெண்ட்டில் பட்டர் முறுக்கு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பட்டர் முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்திருக்கு. ஸோ இதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இது நான் காலையில் ட்ரை பண்ணது. அரிசி மாவு அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து நான் வந்து கடலை மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணது. ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உடச்சி காமிக்கிறேன். இது நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது ஃப்ளேம் வச்சு லோவாக குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இல்லாட்டா கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ கிறிஸ்பினஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். டேஸ்ட்டும் வந்து கலர் சேஞ்ச் ஆகல வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு இந்த கலர்லேயே எடுத்துருங்க.